ஒரு கொடூரமான உண்மை. நீங்கள் தோல்வியடைவதற்குக் காரணம் உலகமில்லை, உங்கள் மனதை நீங்கள் ஆளாததே காரணம். இந்த உண்மையை புரிந்தவன் வாழ்க்கையை வெல்லான். இன்றைய மனிதன் எதற்கும் சத்தம் போடுகிறான், ஆனால் தனது உள்ளம் பேசும் உண்மையை மட்டும் கேட்க பயப்படுகிறான். போட்டி அதிகரிக்கிறது, பொறாமை நச்சாகிறது, சமூகம் ஒரு நீதிபதி போல நம்மை கட்டுப்படுத்துகிறது. ஒரு கேள்வி மட்டும், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த ஒரு கேள்விதான் உங்களை அடிமையாக்கிவிட்டது. நாம் சக்தி வாய்ந்தவர்கள், ஆனால் பயம் நம்மை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது. உள்ளத்தை வெல்லத் தெரியாதவன் எத்தனை செல்வம் பெற்றாலும் அவன் அடிமையே. ஒரு மனிதன் இருந்தான். அவன் உங்களைப் போலவே சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவன். வேலை, அழுத்தம், பயம், அமைதியான தோல்வி. ஒரு நாள் அவன் சிதறினான், ஆனால் அழவில்லை. அவன் அமைதியாக அமர்ந்து முதல் முறையாக தனது உள்ளத்துடன் பேசினான். அவன் கண்ட உண்மை கடுமையானது. அவன் தோல்வியடைந்தது வாழ்க்கைக்கு முன்னால் இல்லை, அவன் தனது உள் மனிதன் முன்னால்தான் தோல்வியடைந்திருந்தான். ஆனால் அந்த உண்மை அவனை வலுவாக்கியது. அவன் பலவீனத்திலிருந்து தப்பியவனல்ல, அவன் பலவீனத்தை வென்றவன். நீங்களும் வெல்ல முடியும். அதற்கான 3 சட்டங்கள். முதல் சட்டம், உண்மையை ஏற்று. உங்கள் குறைகளை மறைக்காதீர்கள், அதை திருத்துங்கள். இரண்டாவது சட்டம், தன்னடக்கம் மற்றும் தன்னியந்திரம் கற்றுக்கொள்ளுங்கள். தியானம், யோகா, அமைதியான சிந்தனை. இவை பலவீனர்களுக்கு அல்ல, மனதை ஆள விரும்பும் அரசர்களுக்கான ஆயுதங்கள். மூன்றாவது சட்டம், உங்கள் உள்ளில் உறங்கிக் கிடக்கும் சக்தியை எழுப்புங்கள். அந்த சக்தி விழித்தால் பயம் ஓடும், சந்தேகம் மறையும், நீங்கள் உங்களை ஆளும் மனிதனாக மாறுவீர்கள். நினைவில் கொள், தன்னை ஆளாதவன் யாரையும் ஆள முடியாது. வாழ்க்கை ஒரு விளையாட்டு அல்ல, இது ஒரு போர்க்களம். பலவீனர்கள் உயிர் பிழைப்பார்கள், ஆனால் வலுவானவர்கள் வரலாறு எழுதுவார்கள். இன்று உங்களிடம் ஒரு கேள்வி: நீங்கள் உலகம் வடிவமைத்த மனிதனா, அல்லது உங்களை நீங்கள் உருவாக்கப் போகும் அரசனா?